உற்சாகம் தரும் ஊக்க கதைகள். ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு சின்ன மின்மினி பூச்சி இருந்துச்சாம். அந்த பூச்சிக்கு ஒரு பெரிய கவலை. அது என்னன்னா, அதுக்கு இருட்டுனா ரொம்ப பயம். மத்த மின்மினி பூச்சிகள் எல்லாமே ராத்திரி நேரத்துல ஜாலியா காடு முழுக்க பறந்து வெளிச்சம் கொடுத்து விளையாடும். ஆனா இந்த சின்ன மின்மினி பூச்சி மட்டும், ஐயோ இருட்டாயிடுச்சு, நம்மள ஏதாவது மிருகம் பிடிச்சிரும், நம்மளால வழிய கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு பயந்து ஒரு பெரிய மரத்தோட இலைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கும். பகலானா மட்டும்தான் வெளியே வரும். இத கவனிச்ச அந்த காட்டுல இருக்கிற ஒரு வயசான ஆந்த ஒரு நாள் ராத்திரி அந்த மின்மினி பூச்சி கிட்ட வந்து கேட்டுச்சான். ஏன் மின்மினி பூச்சி, எல்லாரும் சந்தோஷமா இருக்கு இந்த ராத்திரி நேரத்துல, நீ மட்டும் ஏன் பயந்து ஒளிஞ்சிக்கிற அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த மின்மினி பூச்சி அழுதுகிட்டே, தாத்தா, எனக்கு இந்த இருட்டு பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. இருட்டு வந்துட்டா எல்லாமே மறைஞ்சு போயிடுது. எனக்கு பயத்துல சிறகெல்லாம் நடுங்குது அப்படின்னு அந்த மின்மினி பூச்சி சொல்லிச்சான். அதுக்கு அந்த ஆந்த சிரிச்சுக்கிட்டே, அட பாவி மவனே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த பூமியில இருக்க மத்த விலங்குகள், பறவைகள் எல்லாமே சூரியன் வந்தாதான் வெளிச்சத்தை பார்க்க முடியும். ஆனா உனக்கு மட்டும்தான் கடவுள் ஸ்பெஷலான ஒரு பவர் ஒன்னு கொடுத்திருக்காரு. அது என்னதுன்னா, அது உன்னோட வெளிச்சம். அது உனக்குள்ளேதான் இருக்கு அப்படின்னு சொல்லிச்சான். சூரியன் இருக்கிற பகல் நேரத்துல நீ எவ்வளவுதான் வெளிச்சமா மின்னினாலும் அது யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த இருட்டு வந்தா மட்டும்தான் உனக்குள்ள இருக்க அந்த வெளிச்சம் இந்த உலகத்துக்கு தெரியும். இருட்டு உன்னை பயமுறுத்த வரல, உனக்குள்ள இருக்க மதிப்ப உலகத்துக்கு காட்ட வருது. அப்பதான் அந்த மின்மினி பூச்சிக்கு உண்மை புரிஞ்சது. மெல்ல இலைய விட்டு வெளியே வந்து தன்னோட சிறக அசைச்சது. அதோட சிறகுல இருந்து ஒரு அழகான வெளிச்சம் வந்தது. அதுக்கு பிறகு இருட்ட பார்த்து பயப்படாம தைரியமா சிறகடிச்சு பறக்க ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்ல, அந்த இருட்டுல அது ரொம்ப அழகா தெரிஞ்சது. நம்மளோட வாழ்க்கையிலயும் சில நேரங்கள்ல கஷ்டங்கள், தோல்விகள் அப்படிங்கிற இருட்டு வரும்போது நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஆனா அந்த இருட்டு தான் நமக்குள்ள இருக்கிற திறமை, தைரியம் அப்படிங்கிற வெளிச்சத்தை நமக்கே அடையாளம் காட்டும். உற்சாகம் தரும் ஊக்க கதைகள்.